வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னும் அதுக்கு 90s கிட்ஸ் ஃபேவரட்டான தக்காளி தொக்கு தாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு நான் ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவு உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 70% அளவுக்கு தண்ணியை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கடைசியாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு முடிக்கும்போது இந்த மாதிரி கிண்ணிலெல்லாம் ஒட்டாமல் மாவு நல்லா ஒன்று போல் திரண்டு வரணுங்க. இப்போது இதை ஒரு 1/4 மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டுறலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விடுவோம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா மசிய வேகணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு தக்காளி வெந்து வரும். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் பச்சை வாசனை போய் வேகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்ல தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போது சப்பாத்திகளை ஒன்று ஒன்றா சுட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுருக்கிற மாவை கோதுமை மாவில் நல்லா முக்கி எடுத்து சப்பாத்திகளை திரட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா நீங்கள் திரட்டிக்கலாம். தவா நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்திகளை இதில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நல்ல ஒரு பக்கம் வெந்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது இதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆயில் சேர்த்து செய்யும்போது சப்பாத்திகள் ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்குங்க.
சப்பாத்தியை சுட்டாச்சு. இப்போ இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள் சப்பாத்திகள் எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட தாராளமாக கொடுத்து விடலாங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் இதே போல் சாஃப்டாக இருக்கும். உங்களில் யார் யாருக்கெல்லாம் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷை தக்காளி தொக்கு சாப்பிட பிடிக்கும்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.